மைதிலி எங்கள் கம்பெனியில் திருச்சி கிளைக்கு மேனேஜராக என்ன மாற்றியிருக்காங்க. மதுரையை விட்டு 10 நாளில் கிளம்புறோம் என்றான் குமரன். கணவனை முறைத்தவள், ரொம்ப சந்தோஷம். உங்கள் அம்மாவை என்ன செய்ய போகிறீங்க? என்ன சொல்கிற மைதிலி? வெளியே எட்டி பார்த்தாள். பின்புறம் பாத்திரம் தேய்க்கும் மாமியார் காதில் விழாதபடி கிசுகிசுப்பாக புரியாத மாதிரி நடிக்காதீங்க. இனியும் இவங்களை வச்சு காலம் தள்ள முடியாது. கல்யாணமாகி 2 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை. டாக்டர் சிகிச்சை அது இதுன்னு நமக்கே 100 செலவு காத்துக்கிட்டு கிடக்கு. இவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து சீராட்ட முடியாது என்றான். என்ன செய்ய முடியும் மைதிலி? பெத்த தாயாகிட்டாலே. என்னை விட்டால் அவளுக்கு ஆதரவு யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதியோர் இல்லத்தில் விட்டால் அதுக்கும் மாதம் தண்டா ஆகணும். திருச்சிக்கு போகும்போது நாம் மட்டும்தான் போகணும். உங்கள் அம்மா வரக்கூடாது. எங்கேயாவது கண் காணாமல் கோவில் குளத்தில் விட்டுட்டு வாங்க, பேச்சுக்குவாங்க. பெத்த தாயை வச்சு சமாளிக்கிற வரைக்கும் போதும். மௌனமாக இருந்தான் குமரன். அப்போ சரி, இஷ்டமில்லைனா வேண்டாம். நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு திருச்சி கிளம்புங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நானா அவங்களான்னு முடிவு பண்ணுங்க என்றபடி அந்த இடத்தை விட்டு அகன்றார். இத்தனைக்கும் மாமியார் பார்வதியால் மைதிலிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதிர்ந்து பேச மாட்டாள். அவள் சொல்லும் வேலைகளையும் முகம் சுழிக்காமல் செய்வாள். உன் மாமியார் கேவி இரும்பிக்கிட்டே இருக்கா. டிபியா இருக்குமோ தெரியலை. நாளைக்கு பிள்ளை பிறந்தா வியாதிக்காரைய வீட்டில் வச்சுக்க முடியாது. எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடு. அவள் அம்மா என்று ஆலோசனை சொன்னது முதல் பார்வதியை விரோதியாக பார்க்க ஆரம்பித்தாள் மைதிலி. எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்து திட்டுவாள். அப்போதும் பதில் பேசாமல் அமைதியாக தான் இருப்பாள் பார்வதி. ஒரு சொத்து சுகம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. புருஷன் போனதும் பிள்ளைய மட்டும் வளர்த்து ஆளாக்கி இருக்கா. இவளை காலமெல்லாம் வச்சு கஷ்டப்பட முடியாது என்ற முடிவுக்கு வந்த பின் கொஞ்சம் கொஞ்சமாக குமரனை தன் வசம் இழுக்க ஆரம்பித்தாள். அம்மாவிடம் பேச அனுமதிப்பதில்லை. போதும், உங்கள் அம்மா கிட்ட பேசினது. அவங்களுக்கு இருக்கிற இருமல் உங்களுக்கு ஒட்டிக்கிட்டா நாளைக்கு நமக்கு பிறக்க போகிற பிள்ளைய பாதிக்கும். எப்படா குழந்தை பிறக்கும்னு தவம் இருக்க. வியாதியை வர வச்சிடாதீங்க என்று எரிந்து விழுவாள். மைதிலிக்கு பயந்து அம்மாவிடமிருந்து ஒதுங்கினாள். அவளை பகைத்து வாழ்க்கையின் சந்தோஷங்களை அவன் இழக்க விரும்பவில்லை. பின்புற வாசலில் உட்கார்ந்திருந்த அம்மாவிடம், என்னம்மா இருட்டி போச்சு, கொல்லைப்புறம் உட்கார்ந்திருக்க என்றான். நிமிர்ந்து மகனை பார்த்தாள் பார்வதி. 4 நாட்களுக்கு பின் இன்றுதான் பேசுகிறேன். அதுவும் மைதிலி இல்லாத நேரம்தான். என்னப்பா பண்ண சொல்கிற? பொழுது போகணும் இல்லையா? மைதிலி சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு திருச்சிக்கு மாறுதல் வந்திருக்குமா? இன்னும் 4 நாளில் கிளம்பணும். சரிப்பா, சாமானெல்லாம் கட்டி வைக்க ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லு, செய்து தரேன். இல்லைம்மா, நீ ராமேஸ்வரம் போகிற பிரார்த்தனை இருக்குன்னு என் கல்யாணத்துக்கு முன்னையே சொல்லிட்டு இருந்தியே. திருச்சி போகிறதுக்குள்ளே உன்னை கூட்டிக்கிட்டு போய் வந்துடலாம்னு பார்க்குறேன். பார்வதியின் கண்கள் பளபளத்தன. நிஜமாதான் சொல்கிறியா? மைதிலி போகலாம்னு சொல்லிட்டாளா? ஆமாம்மா, ஆனால் குழந்தை பிறந்தால் அப்போ தான் அவள் வருவாளாம். நம்ம 2 பேரையும் போயிட்டு வர சொன்னான். கட்டாயம் அந்த ஸ்ரீராமரே வந்து பிறப்பார். நாம் போய் அந்த ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு வருவோம். உனக்கு தெரியுமா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பிறகு தான் நீ எங்களுக்கு பிறந்த. சீதையால் உருவாக்கப்பட்ட லிங்கம். ராமர் பூஜை செய்த அந்த ராமலிங்கத்தை மனதார வேண்டிக்கிட்டா கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குமரா. சரிம்மா, நாளைக்கு போகலாம். கோவிலில் 22 தீர்த்தங்களில் நீராடி
சுவாமியை தரிசனம் செய்தனர். இப்போதாம்மா மனசுக்கு திருப்தியாக இருக்குது. குமரா, கல்லூரியில் படிக்கும்போது உடம்பு முடியாமல் ஒரு மாதம் படுக்கையில் கிடந்த. அப்போ உனக்காக வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வேண்டுதல் முடிஞ்சிச்சு. பாரேன், அடுத்த வருஷமே எனக்கு பேரன் பிறப்பான். நம்பிக்கையோடு சொல்லும் அம்மாவை பார்த்தான். அம்மா, நீ ரொம்பவும் நடந்துட்ட, கால் வலிக்கும். பிரகார மண்டபத்தில் உட்காரு. சாமி படம் சங்கு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான் மைதிலி. கடைக்கு போயிட்டு வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன், இங்கேயே இரு, 1 மணி நேரத்தில் வரேன். சரிப்பா, போயிட்டு வா. உட்கார்ந்தாள். 4ஆக மடித்த துண்டு பேப்பரை தந்தான். என்னப்பா இது? வச்சிக்கம்மா, நம்ம வீட்டு விலாசம். என் ஃபோன் நம்பர் இருக்குது. வயசானவங்க தனியாக இருக்கும்போது பாதுகாப்பாக இருப்பது நல்லது. எதுக்குப்பா இது? 1 மணி நேரத்தில் வரப்போகிற. நான் எங்கேயும் போகாமல் நீ வர வரைக்கும் இங்கேயே இருப்பேன். போயிட்டு வாப்பா. பசிக்குதாம்மா? ஏதாவது சாப்பிட்றியா? இல்லைப்பா, நீ வந்துடு, சேர்ந்தே சாப்பிடுவோம். வரேம்மா. அம்மாவின் கையை பிடிக்க, என்னப்பா இது? குழந்தை மாதிரி. அம்மா எங்கேயும் போயிட மாட்டேன். நீ வரும் வரை உனக்காக இங்கேயே காத்திருப்பேன். அம்மாவை விட்டு வெகு தூரம் நடக்க ஆரம்பித்தான். நேரம் போய்கொண்டே இருக்க பார்வதிக்கு பசியுடன் தவிப்பும் ஆரம்பித்தது. இருட்டி விட்டதே. குமரனுக்கு என்னாச்சு தெரியலையே. 1 மணி நேரத்தில் வரேன்னு சொன்ன பிள்ளைய இன்னும் காணமே. மனம் பதப்பதைத்தாள். அவன் கொடுத்துட்டு போன துண்டு பேப்பர் ஞாபகம் வர, இதில் ஃபோன் நம்பர் இருக்கும்னு சொன்னானே, யாரிடமாவது கொடுத்து பேச சொல்லலாமா? மெல்ல எழுந்து கோயில் வாயிலுக்கு வந்தாள். அங்கே நின்ற போலீஸ்காரரை அணுகி, ஐயா, என் பிள்ளை கடைப்பக்கம் போயிட்டு 1 மணி நேரத்தில் வரேன்னு போனான். போய் ரொம்ப நேரமாகி இருட்டி போச்சு. அவன் ஃபோன் நம்பர் இதில் இருக்குது, கொஞ்சம் கூப்பிட்டு விவரம் சொல்கிறீங்களா? அவளிடமிருந்து பேப்பரை வாங்கினார். அதில் இந்த பெண்மணி மனநிலை பாதித்தவர், எங்கள் தெருவில் சுற்றி திரிந்தவர், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கோவில் விட்டு செல்கிறேன், நல்ல மனம் படைத்தவர், யாராவது இவளை எங்காவது ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கள், நன்றி என எழுதப்பட்டிருந்தது. என்ன ஐயா அப்படி பார்க்குறீங்க? என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்க சாமி. கண் கலங்கினாள். போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் முன் உட்கார்ந்திருந்தாள் பார்வதி. சொல்கிறத புரிஞ்சிக்கம்மா. உன் பிள்ளை, நீ மனநிலை சரியில்லாதவள், தெருவில் சுற்றினவ, கோவிலில் விட்டுட்டு போகிறேன், எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்துடுங்கன்னு அப்படி தான் இதில் எழுதியிருக்கான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. என் பிள்ளை அப்படி விட்டுட்டு போக மாட்டான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, தலையில் அடித்து சொன்னாள். சரி, மதுரை தானே உன் ஊர்? வீட்டு விலாசம் சொல்லு, பிள்ளையை இங்கே வர வைக்கிறேன். உங்கள் அம்மாவை எங்கேயாவது தொலைச்சி தலை முழுகுங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதி, நமக்கும் குழந்தை பிறக்கும். வீட்டு விளக்கு குளித்த அன்று கோபத்துடன் குமரனிடம் மைதிலி பேசியது ஞாபகம் வர, அப்படியானால் என்னை வேண்டாம் என்றுதான் கோவிலில் விட்டு போயிருக்கான். முந்தானையால் கண்ணீரை துடைத்தாள். என்னம்மா சொல்கிற? விலாசம் தெரியுமா? தெரியாதுங்க. சரியான விவரம் புரியலை. திருச்சிக்கு போகிறதா சொன்னான். எங்கே இருப்பான்னு தெரியலை. ஐயா, நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னை எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்க்கணும், அவ்வளவுதானே. பெத்த பிள்ளை நாடகமாடி உன்னை அழைத்து வந்து விட்டுட்டு போயிட்டான். பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஏற்பாடு செய்கிறேன். இல்லைங்க ஐயா என்றவள் இடுப்பில் சுருங்கியிருந்த சுருக்கு பையிலிருந்து மாங்கல்யத்தை எடுத்தாள். இது என் தாலிங்க, தங்கத்தில் செய்தது. இதை விற்று எனக்கு பணம் வாங்கித்தாங்க. ஆசிரமத்துக்கு போகலைங்க. கோவிலில் வாசலில் பூ வியாபாரம் செய்து பிழைச்சிக்கிறேன். என்னம்மா சொல்கிற? நல்ல இடத்தில் சேர்த்து விடுறேன், கவலைப்படாதே. இல்லைங்க ஐயா, இங்கேயே இருக்கேன். என் பிள்ளை இங்கேயே இருமா, வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லித்தான் விட்டுட்டு போனான். நானும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னேன். இப்போ ஏதோ ஒரு வேகத்தில் போயிருக்கலாம். நிச்சயம் ஒரு நாள் என்னை தேடி வருவான். அப்போ இந்த அம்மாவை
காணாமல் அவன் தவிச்சு போய்விடக்கூடாது. அவன் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையோடு கோவில் வாசலில் பூ விற்று முயற்சிக்கிறேன் ஐயா. அது மட்டும் வழி பண்ணுங்க. கை கூப்பி கண்ணீர் மல்க கெஞ்சும் அந்த தாயை பரிதாப பார்வை பார்த்தனர் அங்கிருந்தோர். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.